திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் பகுதியில் கடந்த 42 வருடங்களாக இப்பகுதியின் அடையாளமாக கல்வி சேவை புரிந்து வரும் ஆக்ஸ்ஃபோர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம், நான் டாக்டர் அஷ்ரஃப் அலி, ஆக்ஸ்ஃபோர்ட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியோட தாளர். இந்த பள்ளி கூத்தாநல்லூர் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த பள்ளி 1983ஆம் ஆண்டு எனது தந்தை டாக்டர் பத்ருதீன் அவர்களால் துவங்கப்பட்டது. ஸோ 83ல் இந்த ஏரியாவில் ஆரம்பித்த முதல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அப்படின்னா இது இந்த ஸ்கூல் தான். இது அதுக்கப்புறமேலே நம்ம 1991ல் 10th வந்தது, அதுக்கப்புறம் 93ல் 12th வந்தது. இப்படி படிப்படியாக வளர்ந்து இப்போ 42வது ஆண்டையும் பூர்த்தி செஞ்சு நம்ம இப்போது கிட்டத்தட்ட நம்மள்டேருந்து வெளியில் போகிற பசங்க 1500 பேருக்கு மேலே இருக்காங்க. இங்கு பயின்ற நூற்றுக்கணக்கானோர் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் மிகச் சிறப்பான பொறுப்புகளிலும் பரிணமிக்கின்றனர். இப்பள்ளியானது 45 மாணவர்களை மட்டுமே கொண்டு தொடங்கப்பட்டு தற்போது சுமார் 1500 மாணவ மாணவியர் கல்வி கற்று வருகின்றனர். நல்ல அனுபவமிக்க திறமையான ஆசிரியர்களின் போதனை மட்டுமல்லாமல் சிறந்த உளவியல் நிபுணர்கள், கல்வியாளர்கள் மூலம் மாணவர்களின் வாழ்க்கைக்கு ஊக்கம் தரும் பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்படுகின்றன. 2011ல் எனது தந்தை தவறிட்டாங்க. அது வரைக்கும் அவங்க தான் தாளராக இருந்து இந்த ஸ்கூலில் நாங்கள் எல்லாம் படித்து போனது எல்லாமே இந்த ஸ்கூலில் தான். அதுக்கப்புறம் நான் தாளர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டேன். அந்த வருஷமே கிட்டத்தட்ட இந்த டிஸ்ட்ரிக்டில் யாருமே அப்போது ஸ்மார்ட் கிளாஸ் கிடையாது. அப்போவே 10 ஸ்மார்ட் கிளாஸ் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போது இருக்கிற வளர்ச்சி அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் நம்ம ரோபோட்டிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோட்டிக்ஸ் பிள்ளைங்க யாரெல்லாம் இன்ஜினியரிங்க்கு போகிறாங்களோ அவங்களுக்கு முக்கியமான பேஸாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்து வரும் காலகட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் முதலாவதாக தியான் டீச்சர் ரோபோட் மூலம் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஸோ we have integrated the robotics in the curriculum. கம்ப்யூட்டர், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மல்டிமீடியா பயிற்சி வகுப்புகள் மேக்கர்ஸ் லேபின் இன்ஃபினைட் இன்ஜினியர்ஸ் மூலம் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஏரோ மாடலிங் உருவாக்குதல் போன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. ஸோ சின்ன பசங்க எல்லாத்துக்குமே இந்த ரோபோட்டிக்ஸு எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஆட்டோமேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஃபுல்லாகவே சொல்லிக் கொடுப்பாங்க.
ஸோ இந்த சின்ன சின்ன சென்சார்ஸ் எல்லாம் இப்போ அவங்களே வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் இப்போவே வந்துருச்சுன்னா அந்த ஃபீல்டில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதுக்கு மேலே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் லீட் கரிக்குலம் தான் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லீட் கரிக்குலம் வந்து இந்தியாவிலே பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் கரிக்குலம். ஸோ அந்த கரிக்குலம் தான் வந்து பசங்க வந்து இப்போது ப்ரைமரி கிளாஸ் எல்லாத்துக்குமே அதை தான் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு லீட் எனும் சர்வதேச நிறுவனத்துடன் இணைந்து மாணவர்களின் நேரடி பங்களிப்பை கொண்டு கற்பிக்கும் முறை செயல்பட்டு வருகிறது. தயக்கம் நீங்கி ஆளுமை திறன் வளர்ச்சி பெற்ற மாணவர்கள் உருவாகின்றனர். மழலையர்களுக்கு மன மகிழ்வாய் பிளே ஸ்கூல் அடிப்படையில் ஆடல், பாடல், விளையாட்டுகள் மூலம் வகுப்புகள் நடைபெறுகின்றது. ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் மற்றும் பயோமெட்ரிக் வருகை பதிவு குறுஞ்செய்தி மூலம் பெற்றோர்களுக்கு தகவல் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. எனது பெயர் ஏ. தியாகராஜன். நான் நமது ஆக்ஸ்போர்டு பள்ளியில் 1996 to 2001 வரை முதுகலை ஆசிரியராகவும் 2012 இன்று வரை முதல்வராகவும் பணிபுரிகிறேன். நம் பள்ளி பல்வேறு பரிணாமங்களை பெற்று வருகிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு மாரல் எஜுகேஷன், டிசிப்ளின் எஜுகேஷன் போன்றவைகளை அளித்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் பாடத்திட்டங்களிலே புதுமைகளை புகுத்தி வருகிறோம். என் பள்ளியின் தாளர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் புதுமைகளை புகுத்தி வருகிறார்கள். டிசிப்ளின் எஜுகேஷன், மாரல் எஜுகேஷன் தவிர மாணவர்கள் வெளியூர் சென்று பல்வேறு சாதனைகளை, விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை நிகழ்த்தியிருக்கிறார்கள். பல்வேறு போட்டிகளிலே சாதனை நிகழ்த்தியிருக்கிறார்கள். மாநில அளவிலே சாதனை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இவையெல்லாம் நம் பள்ளியின் மிகப்பெரிய சாதனைகளாகும். இன்ஸ்டிடியூட் ஆஃப் வெர்பல் கம்யூனிகேஷன் என்ற நிறுவனத்தின் பயிற்றுனர்கள் மூலம் குழந்தைகள் ஆங்கிலத்தில் பன்முகத்தன்மையில் வளர்ச்சி பெற பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன.
அதுக்கப்புறம் எம்பைப் இருக்குது. ஸோ எம்பைப் வந்து முக்கியமாக இப்போ காம்படிஷன் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் 12th முடிச்சுட்டு நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னாலே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இது வந்து இப்போ இந்த எம்பைப் வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் அதிலே இருக்குது. அது ஒரு ஆப்பாக வருது. அது பசங்களுக்கு இங்கேயும் கிளாஸில் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேல இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதிலே வந்து கிளாஸஸ் எல்லாம் இன்டகிரேட் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் டெஸ்ட் எல்லாமே டெஸ்ட் சீரீஸும் எல்லாமே இருக்குது. அந்தந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேல அந்தந்த டெஸ்ட் சீரீஸும் இருக்குது. அந்தந்த டெஸ்ட்டை அப்பப்போ முடிக்கலாம். இது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் நீட், நம்ம நீட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் நீட், ஸ்டார்டிங் ஃப்ரம் நீட், ஜேஇஇ, ஆல் த பேங்க் எக்ஸாம்ஸ், கிளாட் எல்லாமே இருக்குது. அது உள்ளே எல்லாமே இன்டகிரேட் பண்ணி இருக்குது. ஈவன் இஃப் யூ ஆர் பிளானிங், if they are planning for UPSC and TNPSC, obviously it is all integrated in one app. எம்பைப் என்ற நிறுவனத்தின் மூலம் ஜேஇஇ, நீட் மற்றும் அனைத்து நுழைவுத் தேர்வுகளும் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. I am Jumana Hasim. I am studying 11th standard at Oxford Matriculation Higher Secondary School. நான் 6thலேருந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். எப்போதுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசிப்ளின் ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணுவாங்க. எவ்ரிடே டீச்சர்ஸ் எங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதோட டெய்லி டெஸ்ட்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. மந்த்லி ஒன்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் நடத்துவாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹோம்ஒர்க்ஸ் அண்ட் டெஸ்ட்டை மெசேஜாகவும் சென்ட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ஹைடன் டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அதை வெளிக்கொண்டு வர ஒரு பிளாட்ஃபார்மை எங்கள் ஸ்கூல் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப்ஸுக்கு போகிறது மூலிமா அந்த சப்ஜெக்ட்ஸ் பற்றின ப்ராக்டிக்கல் நாலேஜையும் நாங்கள் கெயின் பண்ணுறோம். Through late IVC, we develop our communication skills. Finally, I'm proud to say that I'm an Oxfordian. So we also have clubs for all the subjects, and also we have separate classes for the slow learners. ஏன்னா இப்போது ஒரு கிளாஸில் வந்து ஒருத்தவன் நல்லா படிப்பான், இன்னொருத்தவன் கம்மியாக படிப்பான். அது எல்லா லெவல்லையுமே இருக்கும், எங்கே போனாலும் அது இருக்கும். அது வந்து இவங்க இப்படி தான் நம்ம முத்திரை குத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ we used to do the case study and identify why they are like this, and we take special classes and we appoint special teachers, specifically for those students, and we see the improvement, we monitor them. ஸோ அவனுக்கு வந்து எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு we are talking to the parents. ஏன்னா அவனுக்கு வந்து எந்த இடத்துல வேணாலும் பிரச்சனை வந்திருக்கலாம். அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு we are giving fullest importance to all the slow learners. We are having computer lab, so that is Makers Lab, where all the the robotics has been taught. ஸோ இது வந்து ஆன்லைன்லேயும் நடக்கும், ஆஃப்லைன்லேயும் நடக்கும். ஸோ எல்லாமே வந்து முக்கியமாக ஹேண்ட்ஸ் ஆன் தான். இவங்க எதுவுமே உள்ளே எடுத்து வரணுங்கிற அவசியம் இல்லை. லேபுக்கு ஹேண்ட்ஸ் ஆனாக எல்லாமே நடக்கும். And also they conduct regular competitions. So the online competitions, இதில் யார் இங்கே நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு, so they conduct offline competitions also.
So last year our school got the best innovation award in artificial intelligence la நம்ம பிள்ளைங்க போய் they won the prize and came back. That is in the state level competition. And also we have labs for physics, chemistry and biology. விளையாட்டுப் போட்டிகளிலே கடந்த ஆண்டுகளில் ஃபுட்பால், வாலிபால் மற்றும் பல்வேறு போட்டிகளிலே மிக சிறப்பாக விளையாடி பள்ளிக்கு நற்பெயரை சேர்த்திருக்கிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள். அது மட்டும் இல்லாமல் பாடத்திட்டங்களை தவிர்த்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நம்ம நிறைய கொடுத்துட்ருக்கோம். அதுபோல் செஸ், யோகா, டான்ஸ் கிளாஸ், கராத்தே, ஆர்ச்சரி போன்ற வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. மாணவர்கள் ஆர்வமாக கலந்து கொண்டு விளையாடுகிறார்கள். நம் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பரிசுகளை குவித்து வந்திருக்கின்றார்கள். We also have separate session for the karate. ஸோ இந்த கராத்தே இதில் இங்கே இருக்கிற நிறைய பொம்பளை பிள்ளைங்க தே ஆர் ஆல் இன்வால்வ். அது வருஷம் வருஷம் அதிகமாகிட்டே இருக்குது இந்த கராத்தேயில் போயிட்டு வர்றது. அண்ட் தேர் ஆர் மெனி பிளாக் பெல்ட் ஹோல்டர்ஸ் தட் ஆர் தேர். தடகளம், கராத்தே, கால்பந்து, இறகுப்பந்து, கைப்பந்து, ஹாக்கி, கேரம் மற்றும் சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளுக்கு சிறந்த பயிற்சி அளிக்கப்படுகின்றது. இவ்வாறாக கல்விசார் நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் பல்வேறு நடவடிக்கைகளை நம் பள்ளியில் எடுத்து வருகின்றோம். இதை அறிந்து நம் பள்ளி மாணவர்கள் சரியாக பயன்படுத்தி, மாணவர்கள் மட்டுமல்லாமல் நம் மாவட்டத்தில் உள்ள அனைவரும் சரியாக பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாணவிகளுக்கு பரதநாட்டியம் சிறப்பு பயிற்சியாக வழங்கப்பட்டு வருகின்றது.
Asfia Rashida. I am studying 12th standard in Oxford Matriculation Higher Secondary School. From 4th standard, நான் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். எவ்ரி இயர் எங்கள் ஸ்கூல் அகாடமிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகியிருக்கும். அகாடமிக்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்போர்ட்ஸ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். சயின்ஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய செய்வோம். அதோட காலேஜஸில் நடக்கிற எல்லா காம்படிஷன்ஸ்லையும் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எம்பை மூலியமாக விர்ச்சுவல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் எங்கள் ஸ்கூலில் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. நியர்லி 30 ஸ்கூல்ஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எல்லா காம்படிஷன்ஸும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இயர்லி ட்வைஸ் மோட்டிவேஷனல் அண்டு கரியர் கைடன்ஸ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் ஹையர் ஸ்டடீஸில் எங்களுக்கு எந்த கோர்ஸு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஃபீல்டுக்கு ஹை ஸ்கோப் இருக்கோ அந்த ஃபீல்டு எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. We invite for the annual day a celebrity in the sense not just for the fame, those who have achieved and who can really inspire the students, right? That is very important. நான் இப்போ யாரை கூப்பிடுவோன்னா முக்கியமாக யாரும் சாதித்து அவங்க ஒரு வார்த்தை சொன்னாலே இவங்க அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரியான the celebrities, we are inviting them for our annual function and they have so far they have given wonderful speeches and it all inspiring. அந்த அவுட்புட் அவங்க போனதுக்கப்புறம் இருக்கிற வைப் யூஸ்வலாக இப்போ எங்கள்கிட்ட இந்த செலிப்ரிட்டிஸ் வந்தோன்னா நாங்கள் முக்கியமாக மூணு பேரை பற்றி பேச சொல்லுவோம். ஒன்று ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கும் மோட்டிவேஷன் வேணும். அதை விட முக்கியம் பேரண்ட்ஸுக்கு வேணும். ஏன்னா பேரண்ட்ஸ்கிட்ட தான் முக்கியமாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. பேரண்ட்ஸும் கவனிச்சுக்கணும். இப்போது இங்கே இருந்தாலே போதும் விட்டாலே போதும்னு இல்லாமல் பேரண்ட்ஸும் பிள்ளைங்க வீட்டில் என்ன பண்ணுது, மொபைலை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுது, அது தப்பாக யூஸ் பண்ணுதா, இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுதான்னு எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை வச்சு மானிட்டர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கும் ஒரு ஆள் நம்ம சொல்கிறத விட வெளியிலேருந்து ஒரு ஆள் ஒரு செலிப்ரிட்டி சொன்னால் அவங்களுக்கு நிச்சயமாக அது புரியுது, அதை கேட்குறாங்க. அட்லீஸ்ட் ஃபார் சம் டைம் தே ஆர் ட்ரைங் டு ஃபாலோ தட். ஸோ வி ஆர் இன்வைட்டிங் த செலிப்ரிட்டிஸ் ஆல்சோ. பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்லுகின்றேன், தயவு செய்து பெற்றோர்களே, நீங்களும் உங்களுடைய கணவரும் உங்களுடைய மூதாதையரும் பட்ட கஷ்டங்களை சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளருங்கள். நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாதுங்கிற டயலாக்லாம் விட்டீங்கன்னா புள்ள தேராது. பெண்களே, யாருக்கிட்ட அனுமதி வாங்காத. புத்தகத்தை கையில் எடு, பேனாவை கையில் எடு. இதுதான் உன் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். குழந்தைகளை இந்த உலகத்தில் பறப்பதற்கு நீங்கள் யாரிடமும் அனுமதி வாங்க அவசியம். உங்களிடத்திலே திரைகள் இருக்கிறது. வானம் எல்லாருக்கும் சொந்தம், பறந்து போங்க.
அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி ஊன் கத்தி குழந்தைய பெற்றாங்களோ அதை விட கஷ்டப்பட்டு இந்த உலகத்துக்குள்ளே வரணும்னு நம்பிக்கையோட, வெளியில் யார் இருக்கானே தெரியாதப்ப நம்பிக்கையோட இந்த பூமிக்கு வந்து நம்மால் வாழ முடியும் நம்பினது தான் நீங்கள். தட்ஸ் யூ. இது எல்லாமே இப்போது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் வெளியில் இப்போ நானே வந்து இந்த ஸ்கூலில் படித்த பையன்தான், இங்கேருந்து வெளில போன பையன்தான். ஸோ லாஸ்ட் இயர் வி யூஸ் டு இன்வைட் சம் ஆஃப் அவர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஃபார்மகாலஜிஸ்டாக இருக்கிற ஒருத்தவங்க ஃப்ரம் மதுரை, ஷீ இஸ் ஆல்சோ நவ் ஓனிங் ஹர் ஓன் ஸ்கூல் in Madurai. She came as and gave a motivational speech on annual day. ஸோ அது மாதிரி இங்கேருந்து போகிறவங்க ஸோ இங்கேருந்து மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலுக்கும் போய்கிட்டு இருக்காங்க. we are also guiding them and pushing them to reach to the next level. பள்ளி பேருந்துகளில் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி GPS மூலம் கண்காணிக்கப்படுகின்றது. பள்ளி வளாகத்தில் CCTV மூலம் மாணவர்களின் அனைத்து செயல்பாடுகளும் கண்காணிக்கப்படுகின்றது. RO முறைப்படி தூய்மையான குடிநீர் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு பொதுத் தேர்விலும் ஆக்ஸ்போர்ட் மாணவர்கள் வழக்கமாக 100க்கு 100 மதிப்பெண்களும் மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண்களும் எடுத்து வருவது இப்பள்ளியின் மேலும் ஒரு தனிச்சிறப்பாகும். கூத்தாநல்லூரில் டாக்டர் JSA பத்ருதீன் அவர்களால் இப்பகுதி குழந்தைகளுக்கு கல்வி வெளிச்சம் கொடுக்க உலகின் பல நாடுகளிலும் பிரகாசிக்க 1983 தொடங்கப்பட்டது ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. இப்பள்ளியானது 1992 மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது.